கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது பிரான்சிஸ் ரெட்லி ஹெவர்கள். பிறப்பு 14/12/1836, மறைவு 3/6/1879. எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதியது வேறு யாருமல்ல, அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த பிரான்சிஸ் ரெட்லி ஹெவர்கள் என்ற பெண்மணிதான். லிட்டில் குயிக் சில்வர் என்று தன் தகப்பனாரால் அழைக்கப்பட்ட தேவதையை போன்ற இவள் தன் வாழ்வின் பிந்தைய காலங்களில் தன்னுடைய வெளியேற பெற்ற தைல குப்பியை தன்னுடைய ராஜாவாகிய இயேசுவின் பாதங்களில் உடைத்தார். ரெவரன் ஹென்றி ஹெவர்கள் மற்றும் அவரது மனைவி ஜான் தம்பதியினருக்கு 6வது மகளாக 1836ஆம் ஆண்டு வேர்செஸ்டர்ஷையரில் பிறந்தார் பிரான்சிஸ் ஹெவர்கள். இவரது தகப்பனார் இசையில் தேறியவராய் இருந்தபடியால் இவரும் 2 வயதிலேயே இசையில் ஆர்வம் கொண்டு இனிமையாக பாட தன் தகப்பனாரிடம் கற்றுக்கொண்டார். 3 வயதிலேயே புத்தகங்கள் வாசிப்பவராகவும் மிருகங்கள் மீது இவர்களுக்கு அலாதி பிரியமும் உண்டு. 4 வயதிலேயே வேதாகமத்தை படிக்கவும் 9 வயதிலேயே இவரது சகோதரன் பிராங்க் மற்றும் பல நண்பர்களுக்கு நீண்ட கடிதம் எழுதவும் இவர் பழகினார். 7 வயதில் கவிதைகள் அடங்கிய புத்தகம் ஒன்று எழுதினார்கள். 16 வயதாயிருந்த போது நீண்ட காலம் சுகமீனமாயிருந்த இவரது தாயார் மரித்ததினால் அதிக துக்கத்தில் மூழ்கி போனார். தன் துக்கத்தை மேற்கொள்ள முயற்சித்து ஓக் ஹாம்டனில் உள்ள மிரியம் என்ற தன் மூத்த சகோதரியுடன் தங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய இருதயத்தை கொடு என்றும் உன் தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக செலவிடு என்றும் கேட்டுக்கொண்ட தனது தாயின் கடைசி வார்த்தைகளை அவர் ஒருபோதும் மறந்து போகவில்லை. பிரான்சிஸ் தன் இருதயத்திலே தன் தாயை இழந்த துக்கத்தை சுமந்து கொண்டிருந்ததனால் தேவனை நேசிக்கவில்லையோ என நினைத்தார். அவர் படுக்கையிலிருந்து விழிக்கும் போது ஆண்டவர் மீது தன்னம்பிக்கை இருக்கும்படி ஜெபித்துக் கொண்டிருப்பார். 1850ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் பள்ளிக்கு அனுப்பப்பட்ட போது அங்கே செல்வி குக் என்ற ஆசிரியை இவருக்கு நெருங்கிய தோழியாக இருந்தார். இந்த ஆசிரியையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து 1851ஆம் ஆண்டு, அதாவது 14ஆம் வயதில் அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பிரான்சிஸ் தன் பள்ளியை விட்டு வந்த பின் ஒரு ஜெர்மன் தேசத்து போதகர் வீட்டில் சில காலம் தங்கினார். அங்கே ஜெர்மனிய புத்தகங்களை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டார். இவர் அசாதாரணமானவர் என்றும் புத்தகங்களை அதிகம் படித்து கற்றுக்கொள்பவர் என்றும் இவரை குறித்து கூறப்பட்டுள்ளது. 18 அல்லது 19 வயதில் பல வகையான காரியங்களை குறித்து இவர் எழுதினார். 22 வயதாய் இருந்தபோது புதிய ஏற்பாடு முழுவதையும், சங்கீதங்களையும், ஏசாயா புத்தகத்தையும் மனப்பாடமாக அறிந்திருந்தார். 27 வயதில் கவிதை எழுதுவதில் வெற்றி கண்டார். 1870ஆம் ஆண்டில் இவரது அன்புக்குரிய தகப்பனார் மரித்துவிட்டார். அதன் பிறகு தெய்வீக வாக்குகள் இவரது வாழ்வில் அதிக உண்மையாயிருந்ததை இவர் உணர்ந்தார். 1873ஆம் ஆண்டு எல்லாம் இயேசுவுக்கே என்ற சிறிய புத்தகத்தை படித்தபோதுதான் ஆவிக்குரிய அனுபவம் இவருக்குள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதிலிருந்து உண்மையான அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதத்தையும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டார். தான் எழுதின சில பாடல்களுக்கு இசை அமைக்கும்படி பிரபல இசையமைப்பாளர் ஃபெர்டினண்ட் ஹில்லர் என்பவரிடம் கொடுத்தார். இவருடைய பாடல்களின் சிறப்பை உணர்ந்த அவர் முறையாக பயிற்சி பெற்றுக் கொள்ளும்படி பிரான்சிஸை உற்சாகப்படுத்தினார். இவருக்கும் இனிமையான குரல் வளம் இருந்ததால் இசை விழாக்களில் தனிப்பாடல் பாட பலமுறை அழைக்கப்பட்டார். மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். மேலும் கவிதை எழுதுதல், இசை இவற்றுடன் பாடுவதையும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்தார். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்ற பாடல் இவர் அனுபவத்தின் மூலம் பிறந்தது. ஒருமுறை பிரான்சிஸ் தன் சிநேகிதர்களுடைய வீட்டிற்கு சென்றபோது அந்த வீட்டில் 10 பேர் இருந்தனர். அநேகர் இவர்களுக்காக ஜெபித்திருந்தும் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தனர், ஆனால் அவர்கள் தங்கள் ரட்சிப்பில் சந்தோஷமாக இல்லை. அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரையும் தனக்கு கொடுக்க வேண்டுமென பிரான்சிஸ் ஆண்டவரிடம் ஜெபித்தார். அவர்களை விட்டு வருவதற்கு முன் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய நன்மையை பெற்றிருந்தனர். உமக்காக என் ஜீவனை தந்துவிட்டேன், ஐ கேவ் மை லைஃப் டு தி என்ற பாடலை இவர் எழுதிய மற்றொரு பிரபலமான பாடல். ஒரு சுவரில் இயேசு கிறிஸ்துவின் சித்திரத்தின் கீழே உமக்காக என் ஜீவனை தந்துவிட்டேன் என்ற வாசகத்தை கண்டபோது இந்த பாடலை இவர் எழுதினார். இந்த பாடல் வரிகள் இவருக்கு திருப்தி அளிக்காமல் போகவே அதை அடுப்பில் போட்டுவிட்டார். அந்த காகிதம் எரியாமற் போகவே அதை மீண்டும் எடுத்து தன் தகப்பனாரிடம் காட்டினார். தகப்பனார் இதை படித்துவிட்டு இந்த வார்த்தைகளை தேவன் பயன்படுத்துவார் என்று கூறினார். பின்னர் அந்த பாடலுக்கு பிலிப்ஸ் என்பவரால் இசையமைக்கப்பட்டது. இன்று நமது திருச்சபைகளில் அதிகமாக பாடப்படும் பாடலாக இது விளங்குகிறது. பிரான்சிஸின் தந்தை அவருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். விசேஷமாக அவருடைய பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என கற்றுத்தந்தார். தான் எழுதிய பாடல்களுக்கு படம் பெறும்போதெல்லாம் அதை ஆண்டவருக்கு என்று கொடுத்தார். தேவனிடத்தில் காத்திருக்கும் போதுதான் பாடல்கள் எழுதுவதற்கான உள்ளுணர்வை பெறுவதாக அவர் எப்பொழுதும் கூறுவார். இசையை முறையாக கற்றுக்கொண்டிருக்கும் போதே பாடகர் குழுக்களை இவர் வழிநடத்தி வந்தார். 1873ஆம் ஆண்டு
இவர் அதிக சுகவீனம் அடைந்ததினால் ஓய்வெடுக்கும்படி சுவிட்சர்லாந்து செல்ல நேரிட்டது. இவர் சுகமடைந்து திரும்பி வந்தபோது இவருக்கு தெரியாத எண்ணற்ற மக்களிடமிருந்து கடிதங்கள் வந்து குவிந்திருப்பதை கண்டார். துக்கம், வருத்தம் மற்றும் இழப்பின் போது இவரது பாடல்கள் இதயத்தை தொட்டன என இக்கடிதங்களில் எழுதியிருந்தது. பல ஆயிரங்களுக்கும் அதிகமான பாடல்கள் எழுதின ஃபேனி குரோஸ்பி அவர்களை பிரான்சிஸ் நேரில் சந்திக்காதிருந்தாலும் இவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி ஒருவர் பாடலை இன்னொருவர் விரும்பினர். 1874 ஆண்டு அமெரிக்காவில் இவருடைய பாடல்களை வெளியிட்டவரின் வியாபாரம் சரிந்ததினால் இவரது மார்க்கெட் சரிந்து இவரது எழுத்து மற்றும் பாடல் பணிக்கு அமெரிக்காவின் கதவு அடைக்கப்பட்டது போன்றிருந்தது. இருப்பினும் அவர் சொன்னது, அமெரிக்கா செல்லக்கூடிய தருணத்தை இழந்தாலும் அதை குறித்து நான் வருத்தப்படவில்லை. ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும், இது ஒரு பெருமூச்சாக அல்ல, மகிழ்ச்சி பாடலாகவே வந்தது என எழுதியிருந்தார். பிரான்சிஸ் எப்போதும் சுகமீனமாகவே காணப்பட்டார். 42 வயதான போது அவர் தன் வாழ்வின் முடிவை நெருங்கிவிட்டால் என மருத்துவர் அவரிடம் கூறினார். இதற்காக அவர் மகிழ்ச்சி அடைந்தார். 1879 மே 21 நாள் மாலையில் அதிகமாக நனைந்து வீட்டுக்கு திரும்பிய பிரான்சிற்கு காய்ச்சல் வந்து கஷ்டப்பட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவரை நேரடியாக பார்ப்பது போல தொடர்ந்து மேலே பார்த்து கொண்டிருந்தார். அவர் பாட முயற்சி செய்தார், ஆனால் பாட முடியவில்லை. அவருடைய சகோதரன் கர்த்தருடைய கரத்தில் அவர் ஆவியை ஒப்புவித்த போது அவர் மரித்து விட்டார். பிரான்சிஸ் தன் பணியை நிறைவேற்றியவின் ராஜாதி ராஜன் மகளை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டார். தன் ஆவி, ஆத்மா, உடல், பொருள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்திருந்த பெண்மணி பிரான்சிஸ் ஹேவர்களின் தெய்வீக பாடல்கள் நம் உள்ளங்களில் கொழுந்துவிட்டு எரியச் செய்வதுடன் நம் தாளந்துகளை கர்த்தருக்கென்று செலவிட நம்மை ஊக்குவிக்கின்றன. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.